அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தனுவாஸ் 2025-26 அகாடமிக்காக இருக்குது. பிவிஎஸ்சி அண்ட் பிடெக் தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிச்சாச்சு. ப்ராசஸ்லேயும் போயிட்டுருக்கு பாதி. அதை பற்றின ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்ன கட் ஆஃப் வரைக்கும் அலாட்மெண்ட்டு சீட்டு கிடச்சிருக்கு, அவங்களுக்கு லாஸ்ட் டேட் என்ன, எது வரைக்கும் ஃபீஸ் கட்டலாம் அப்படிங்கிற உலகத்தெல்லாம் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டன் ஆன் பண்ணுவீங்க, இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் யாருக்கு? பிவிஎஸ்சிஏஹெச் அண்ட் பிடெக். பிடெக்கில் மொத்தம் 3 கோர்சஸ் இருக்குது: போல்ட்ரி, ஃபுட்டு, டைரி டெக்னாலஜி. ஸோ இது எல்லாத்துக்குமே பிடெக் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 கேட்டகரியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பிடெக் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸர்விஸ்மேனு 7.5% இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்போ போகணும், 2ஆம் தேதிக்குள்ளார ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் மீன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி செப்டம்பர் 2ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளார. ஓகேங்களா? அது பிடெக்கு. பிவிஎஸ்சிக்கு பார்த்தோம்னா 29 தேதி முடிஞ்சிருச்சு. அது எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சரியான இன்ஃபர்மேஷன் இல்லை. இதுதான் தேர்ட் ரவுண்டுடைய டெட்லைன் கொடுத்துருக்கிற விஷயம். சரி, யாருக்கெல்லாம் கிடச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே பார்க்கணும். செலெக்ஷன் லிஸ்ட்டு பிபிஎஸ்சி அண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பிடெக் 2க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க கேட்டகரி வைஸு. ஸோ நான் பிபிஎஸ்சி அண்ட் பிடெக்கு ஃபைனல் கட் ஆஃப் எது வரைக்கும் அலாட்மெண்ட் கிடச்சிது, சீட் கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். பிபிஎஸ்சியில் ரவுண்டு 3க்கு பார்த்தோம்னா ஓசி நில் 0 யாரும் இல்லை. பிசிக்கு பார்த்தோம்னா 196 வரைக்கும் கிடச்சிருக்கு. பிசி பிபிஎஸ்சி கோர்ஸுக்கு பிசியில் 196, பிசிஎம் 193, எம்பிசி 196, எஸ்சி 195.5, எஸ்சிஏ 192, எஸ்டி 191.5. இந்த கட் ஆஃப் வரைக்கும் தேர்ட் ரவுண்டில் பிவிஎஸ்சி கிடச்சிருக்கு. இதே போல் பிடெக்கு எப்படி கிடச்சிது அப்படின்றது பார்ப்போம். சார், எவ்வளோ சீட்டு அந்த பிவிஎஸ்சினா மொத்தம் 47 பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. 47 சீட்ஸ் தெரிஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பிடெக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். பிடெக் ரவுண்டு 3 ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் ஓசி எதுவும் கிடையாது. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 180.5, பிசிஎம் 171.5, எம்பிசி 180.5, எஸ்சி 180, எஸ்சிஏ 177.5, எஸ்டி 175.5. இந்த மார்க் வரைக்கும் தான் அலாட்மெண்ட்டு, அதான் சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அலாட்டட் அப்படின்னு சொல்லணும் எவ்வளோ பேருக்குன்னா மொத்தம் 142 பேருக்கு அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த பிடெக் கோர்சஸில் செகண்ட், அதாவது ஃபைனல் ஃபிஃப்த் ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் ரவுண்டில் 142 பேருக்கு அலாட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதை ரீசெண்டாக பார்த்தோம்னா அது கொஞ்சம் சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பிக்சர் ஜாஸ்தி தெரியுது நார்மலாக விட. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தகவலெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. தேங்க்யூ.